விஜயின் தற்குறித்தனமான அரசியல்னால அவரோட அரசியல் இந்த தேர்தலிலே அஸ்தோனமாக போகுது. அதாவது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதாவது சரிவை நோக்கி அல்ல, அழிவை நோக்கி. 2026 சட்டசபை தேர்தலோட விஜய்ன்ற அரசியல் அஸ்தோனமாக போகுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதற்கு முன்பு மிகப்பெரிய ஒரு புத்தகம் சொல்லலாம் விஜயகாந்த். அவரை பார்த்தாவது நடிகர் விஜய் சில விஷயங்களை கற்று கொண்டிருக்க வேண்டும். 2006 விஜயகாந்த் அவர்கள் தனித்து தமிழகம் முழுவதும் போட்டியிடுகிறார். ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெறுகிறார். மற்ற தொகுதிகள் எல்லாம் கணிசமான வாக்குகளை பெற்று தன்னுடைய வாக்கு சதவீதத்தை நிரூபிக்கிறார். 2011 அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட கூட்டணி வச்சு எதிர்கட்சி தலைவராகிறார். 2016 தனித்து போட்டியிட்டு, அதாவது இப்ப விஜய் சொல்றாரு இல்லையா, அதே மாதிரியா எங்க கூட வரவங்களுக்கு ஆட்சியில பங்கு தரோம், அதிகாரத்துல பங்கு தரோம்னு சொல்லிட்டு தனித்து போட்டியிட்டு, அதோடு அவருடைய அரசியல், விஜயகாந்த் அவருடைய அரசியல் அஸ்தோதனமாகிவிட்டது 2016. அதுக்கு பின்னால எந்திரிக்கவே முடியல விஜயகாந்த். அதுக்கு பின்னாடி அவருடைய அரசியல் முற்றிலும் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு போய் 6 சீட்டுக்காக பிரேமலதா அவர்கள் திமுகவில் கட்சியை அடமானம் வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு. அதாவது மக்கள் நல கூட்டணி 2016 எப்படி விஜயகாந்தை சுற்றி திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்ட் போன்றவர்கள்லாம் ஒன்று சென்று விஜயகாந்த் அவர்களோட அரசியலை முடிவுக்கு கொண்டு வந்தார்களோ, அதே போன்றுதான் தற்பொழுது 2026 ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த், ஜான் ஆரோக்கியசாமி இவங்க எல்லாருமே தனித்து போட்டியிடணும், நீங்க தான் அடுத்த முதல்வர் சொல்லிட்டு விஜயோட அரசியலை முடிவு கொண்டு வர வச்சிட்டாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சுச்சு. விஜயகாந்துக்கும் விஜய்க்கும் என்ன வித்தியாசம்? விஜயகாந்த் தனித்து போட்டியிடும் பொழுது 2006 ஒரு சட்டமன்ற எம்எல்ஏவும் கணிசமான வாக்குகளையும் பெற்றார். ஆனா அதே விஜய் பெறுவாரா? சாத்தியமே கிடையாது. காரணம், 2005 விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்குறாங்க. ஒரு வருடத்துல தேர்தலை சந்திக்கிறாங்க. இந்த கட்சி தொடங்கியது முதல் தேர்தலை சந்திக்கும் வரை, 2006 சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் வரை திமுக, அதிமுக 2 கட்சியுடன் கூட்டணி இல்லை. மக்களோடும் ஆண்டவனோடு மட்டும்தான் கூட்டணி. குறிப்பாக யாருடன் கூட்டணி இல்லை என்பதுல உறுதியா இருந்தார். மக்கள் அதை வரவேற்றாங்க. அப்ப விஜயகாந்த், அதாவது திமுக அதிமுக மாற்றா திரு விஜயகாந்த் அவர்களை மக்கள் பாற்றாங்க. விருதாச்சலம் தொகுதியில, அதாவது விஜயகாந்த் அரசியல் வருகைக்கு யார் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தார்களோ, யார் கடுமையான முட்டுக்கட்டையாக இருந்தது, ராமதாஸ் அவர்கள். அதே தொகுதியில, அதாவது ராமதாஸ் அவர்கள் சவால் விடுகிறார் விஜயகாந்த் அவர்களுக்கு. தென் மாவட்டத்துல பாமக காரங்களாம் சவால் விடுறாங்க. அன்னைக்கு தென் மாவட்டத்துலதான் மதுரைக்குள்ளதான் நீங்க அரசியல், வட மாவட்டத்துல ஜெயிச்சாரு, விருதாச்சலத்துல ஜெயிச்சாரு, சட்டமன்றத்துக்கு போனாரு. அதற்கு பின்பு தன்னுடைய பலம் என்னதை நிரூபிச்சுட்டு மீண்டும் 2011 தனித்து நின்றிருந்தார் விஜயகாந்த். அரசியல் முடிவுக்கு வந்திருக்கு. அப்பே சுதாரிச்சாரு. மேலும் பாத்தீங்கன்னா அன்னைக்கு விஜயகாந்தோட தயவு திமுகவுக்கும் தேவைப்பட்டது, அதிமுகவுக்கும் தேவைப்பட்டது. விஜயகாந்த் எந்த பக்கம் போறாரோ அந்த பக்கம் வெற்றி பெறலாம்ன்ற ஒரு சூழல் இருந்துச்சு. அதிமுக பக்கம் கூட்டணி வச்சாரு, எதிர்கட்சி தலைவரானார். ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அறிவிச்சிடறாரு. எந்த கட்சியுமே வரல. விடுதலை சிறுத்தையில இருந்து இதுல இவர் தோல்வியை தழுவிட்டாரு. கூட்டணி விவகாரத்திலேயே விஜய் தோல்வியை தழுவிட்டார். எந்த ஒரு கட்சியுமே விஜய் மீது நம்பிக்கை வைத்து கூட்டணிக்கு வரவில்லை. அப்படி இருக்கிற மக்கள் எப்படி நம்பிக்கை வைத்து இவர் மீது ஓட்டு போடுவார்கள்? விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரு, ஆட்சியை பிடிச்சிருவாரு அப்படின்ற நம்பிக்கை இருந்தா தான் விஜய்கிட்ட எல்லா கட்சியும் கூட்டணிக்கு போயிருக்குமே. காங்கிரஸ் வரேன்ட்டு விஜய காரணம் காட்டி 3 தொகுதி எக்ஸ்ட்ரா திமுக வாங்கியிருக்கு. அது மாதிரியா இன்னைக்கு கடுமையான நெருக்கடி சூழல்ல விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருக்கு. தோல் திருமாவளவன் இருக்காரு, தொகுதியை குறைக்கிறாங்க. ஆனா விஜய்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஆனா வரமாட்டேன்றாரு வெளியே. திமுக கூட்டணியில இருந்து வெளியே விஜயோட சேர்றதுக்கு விருப்பம் இல்ல. காரணம், தொகுதி குறைவா இருந்தாலும் அங்கே நம்ம ஒரு குறிப்பிட்ட எம்எல்ஏவை பிடிக்கலாம். ஆனா விஜய்கிட்ட போனா மொத்தமா அஸ்தோனம் ஆயிரும், ஒரு எம்எல்ஏ இருக்காது. அந்த தெளிவு திருமாவளவன்ட்ட இருக்கிறனாலதான் இன்னைக்கு கூட்டணியை விட்டு வெளியே வராம, எவ்வளவு தொகுதியை குறைச்சாலும் பரவாயில்ல, நாங்க அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, அவமானப்பட்டாலும் பரவாயில்ல என்று திமுக கூட்டணியில இருக்காரு.
இப்படி ஒரு சூழல்ல எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே விஜய் மீது ஒரு நம்பிக்கை இல்லை. காரணம், விஜய் ஜெயிக்க போறது கிடையாது. ஏன்னா அவர் நிக்கிற, இப்ப சமீபத்தில் வந்த கருத்து கணிப்பு கூட அவர் நிக்கிற தொகுதியில ஜெயிப்பதே கடினம். அதாவது அவர் நிக்கிற தொகுதியிலே தோல்வியை தான் தழுவார்னு வருது. ரெண்டாவது, விஜயகாந்த் அவர்கள் 2005 கட்சி தொடங்கி ஒரு வருடத்துல அவர் செய்த அரசியல் கடுமையாக, மேடைதோறும் கடுமையாக திமுக தலைவராக இருந்த, அப்போது தலைவராக இருந்த கருணாநிதி அவர்களை மிக கடுமையாக எதிர்த்து பேசினார். குடும்ப அரசியல் எதிர்த்து பேசினார். திமுக எதிர்ப்பு வாக்குகளை அறுவடை செய்தார். அதுவே அதிமுகவுக்கு பின்னடைவாச்சு. அப்ப மைனாரிட்டி ஆட்சியா திமுக அமைஞ்சிச்சு. காரணம், திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகமா விஜயகாந்த் அவர்கள் அறுவடை செய்தார். ஆனா இன்று திமுகவை என்ன எதிர்த்து அரசியல் பண்றாரு விஜயகாந்த்? அரசியல் ரீதியாண்டா, கருத்தியல் ரீதியா ஏதாவது பண்றாரா? கிடையாது. நண்பா, நம்பி, ஹலோ ஸ்டாலின் ஸ்டார், ஹலோ மோடி அங்கிள், இதுதான் அரசியலா? மேடையில விஜய் பேசக்கூடிய ஒவ்வொரு பேச்சும் மக்கள் மத்தியில ஒரு எழுச்சியை உண்டாக்கணும். அப்பதான் அரசியல், அப்பதான் அது வாக்குகளாக விஜய் அறுவடை செய்ய முடியும். இது சினிமா இல்ல, சினிமா ஷூட்டிங் மாதிரி வர்றீங்க. கரூர் விவகாரத்துல ஒரு வாரம் விஜய் வீட்டை விட்டு வெளியே வர முடியல. இது இப்படி ஒரு பயந்த, அதாவது இப்படி எதிர்கொள்ள முடியாத ஒருவர் அரசியலில் எப்படி ஜொலிப்பார்? அழகான வாய்ப்பு விஜய்க்கு பாத்தீங்கன்னா, முதல் அரசியல்ல அழகான வாய்ப்பு வந்துச்சு. ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்குன்னு சொல்லி யாரு கூட்டணிக்கு வர்றதில்ல. உங்களை கூட்டணி கூப்பிட்டாங்க இல்லையா? என்டிஏ கூட்டணி விஜய் அழைக்கிறாங்க, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, டெல்லியில கூப்பிட்டு பேசுறாங்க. இது பவன் கல்யாண் மூலமா பேசுறாங்க. விஜய் ஒரு சாணக்கியனா இருந்தால், விஜய் ஒரு புத்திசாலியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? 30 சீட்டு வாங்கியிருக்கலாங்க. விஜய் ஒரு 30 சீட்டு வாங்கி இன்னைக்கு என்டிஏல நின்று இருந்தாருன்னா கண்டிப்பா 20 எம்எல்ஏ அவர் கையில இருக்கும். கட்சி தொடங்குனதுக்கு உச்சக்கட்ட கேரியரை விட்டுட்டு வந்தேன்னு சொல்றாருல, அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். ஆனா இன்னைக்கு தனிச்சு நிக்கவா வேணாம், வேட்பாளர் இல்ல இன்னைக்கு விஜய் என்டியோட கூட்டணி இல்ல, யாரோட கூட்டணி இல்ல. இப்ப அதாவது வேட்பாளர்கள் அவர்கள் சொந்த செலவு செய்து, ஒரு தொகுதிக்கு குறைந்தது 5 கோடி ரூபாய் செலவு செய்து நிக்க வேணும் அப்படின்னு சொன்னோன்னே யாருமே சீட்டு கட்டு முன் வரல விஜய்கிட்ட. மொத்தத்துக்கு 9 பேர் தான் விஜயை சேர்த்து, விஜய், ஆதவர்ஜன், புஷி ஆனந்த், நிர்மல்குமார், ஜான் ஆரோக்கியசாமி போன்ற இவங்க தான், அருண்ராஜ் இவர்கள் தான் இப்ப போட்டியிட தயார் நிலையில இருக்காங்க. மத்த யாருமே வரல. யாரு விஜயை நம்பி யாரு 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி வீதியில போறாங்க? ஜெயிக்க போறதே கிடையாது. இப்ப தாவேக்கால நிக்கிற யாராவது ஜெயிக்க முடியுமா? கிடையாது. இப்ப என்டிஏ கூட்டணியில நின்று இருந்தா பாஜகவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு, அதிமுகவுக்கு ஒரு கட்டமைப்பு இருக்கு, அமமுகவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு, பாமகவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அந்த தொண்டர்கள் வேலை பார்ப்பாங்க, உங்களை வெற்றி பெற வைக்கலாம். ஆனா இப்ப விஜய் தனிச்சு நிக்கிறதுனால கண்டிப்பாக செலவு செய்து வீணா செலவு செய்யறது எதுக்குன்னு சொல்லிட்டு யாரு வரல. இப்படி ஒரு சூழல்ல விஜய் இந்த தேர்தல நிப்பமான்ற ஒரு குழப்பத்திலே இருக்கதா அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பா பேசப்பட்டு வருது. அப்படி இருக்கையில் இந்த வரக்கூடிய 2026 சட்டசபை தேர்தலில் விஜய் இப்ப யாரு நீ கூட்டணிக்கு சேர்க்க போற கிடையாது. எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கூட்டணி எல்லாம் 2 பக்கமும் கூட்டணி ஃபார்ம் ஆயிருச்சு, தொகுதி பங்கீடு முடிஞ்சிச்சு. அந்த வகையில் விஜய் இப்ப தனித்து தான் போட்டியிட வேண்டிய சூழல் வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா தேர்தலை புறக்கணிக்கலாம். அது அவருடைய நிலைப்பாடு என்னன்றது அடுத்தடுத்து பார்க்கலாம். ஆனா இப்ப தேர்தல்ல இப்ப தனிச்சு நிற்கும் பொழுது இந்த எலெக்ஷனோட, இந்த தேர்தலோட விஜயோட அரசியல் அழிவுக்கு வித்திடும். காரணம் பாத்தீங்கன்னா, விஜய் நிக்கக்கூடிய தொகுதியில அவர் ஜெயிக்க முடியாது. 1. 2வது, தமிழ்நாடு முழுவதும் பல வேட்பாளர்கள், விஜய் கட்சியை சேர்ந்த தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த வேட்பாளர்கள் அறிவிப்பு வெளியான பல வேட்பாளர்கள் செய்தி வரும் பாருங்க. திமுகவில் தாவேகா வேட்பாளர், இந்த தொகுதி தாவேகா வேட்பாளர் இணைந்தார், அதிமுகவில் தாவேகா இந்த தொகுதியின் வேட்பாளர் இணைந்தார், அப்படி செய்தி வரும். கண்டிப்பா இந்த செய்திகள்லாம் அடுத்தடுத்து இன்னும் அவ்வளவுதான், இன்னும் பாருங்க இன்னும் ஒரு வாரத்துல வருதா இல்லையான்னு பாருங்க. அந்த வகையில் தற்கூரித்தனமான ஒரு அரசியல், தன்னை சுத்தி வெறும் தற்கூரிகளா வைத்துக் கொண்டு, ஆதவ அர்ஜுனா போன்ற தற்கூரிகளை வைத்துக் கொண்டு, எப்படி 2016 தேர்தலில் விஜயகாந்தை தோல் திருமாவளவன், வைகோ, கம்யூனிஸ்ட் கட்சிகள் அரசியலில் முடிவுக்கு கொண்டு வந்தார்களோ விஜயகாந்தை, அதே போன்று ஆதவ அர்ஜுனாவும் புஷி ஆனந்தும் ஜான் ஆரோக்கியசாமி போன்றவர்கள் 2026 அரசியலில் கட்சி தொடங்கிய 2 வருடத்தில்
சந்திக்கும் முதல் தேர்தலிலே விஜயின் அரசியல் முடிவுக்கு வந்துவிடும் என்பதை தேர்தல் முடிவுகள் உணர்த்தும்.